தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவை சார்ந்த பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். திமுகவை சார்ந்த பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சரத்குமார். இவர் வயது முதிர்ந்த காலத்தில் திரையுலகில் கதாநாயகனாக அறிமுகமானார். அதிமுகவில் இருந்தார். 96ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு அலை வீசிய போது இவர் திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அந்த ஆண்டு அவர் திமுகவில் இணைந்தார். 98ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இவர் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். 99ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இவர் திமுக சார்பில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். பின்பு அவர் திமுகவில் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் திமுகவில் டம்மியாக வைக்கப்பட்டிருந்தார். திடீரென சரத்குமார் தனது ராஜ்யசபா எம்பி பதவியை விலகினார். திமுக தலைவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவும் தனக்கு திமுகவில் இனிமேல் அரசியல் எதிர்காலம் இல்லை என்று கருதியும் அவர் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த அவருக்கு 2006 சட்டசபை தேர்தலில் சூறாவளி பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்தது. அதிமுகவிலும் அவர் டம்மியாக வைக்கப்பட்டார். பின்பு அதிமுகவில் இருந்து விலகி சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பித்தார். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 2 தொகுதியில் போட்டியிட்டு 2 தொகுதியில் இவர் தென்காசி தொகுதியில் வெற்றி பெற்றார். அடுத்த தேர்தலில் ஒரு தொகுதி வாங்கி இவர் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். பின்பு சமத்துவ மக்கள் கட்சியை தனியாக நடத்தி வந்தார். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார். தற்பொழுது சரத்குமார் பாரதிய ஜனதா கட்சியில் எந்த பதவியும் இல்லாமல் இருக்கிறார். இவர் 2006ஆம் ஆண்டு இவர் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது.